சூரிய நோய் தீர வேண்டும் என்றால் தன் தமக்கையாரால் தான் முடியும் என்ற அமைப்பிலே அந்த தமக்கையாருக்கு ஒரு தூதுவனை அனுப்புகிறார். அந்த தூதுவன் யார் என்று அவருக்கு அன்றாடம் உணவு தயாரித்து பரிமாறுகின்ற கூடவே இருக்கின்ற அந்த சமையற்காரன் அனுப்புகிறார். அதுதான் சென்ற வகுப்பில் நம்ம கடைசியில் பார்த்தோம். 1320வது பாடல். குண்டர்களும் கைவிட்டார். யாரு? சமணர்கள் கைவிட்டாங்க. குண்டர்களும் கைவிட்டார். கொடும் சூறை விசை கொண்டு மண்டி மிக மேன்மேலும் பெருகுதலாம். இந்த சூரிய நோய் என்ன செஞ்சுச்சா? மண்டினார். வீட்டில் என்ன சொல்லுவாங்க? தோட்டத்தில் குப்பை மண்டி கிடக்குமோ, நிறைய கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இந்த வலி என்னாச்சு? ரொம்ப கொடுஞ்சூரை விசை கொண்டு மண்டி மிக அதிகமாக நெருக்கி மேன்மேலும் பெருகுதலாம். வலியை அவரால் பொறுத்துக்கிடவே முடியல. கொடுஞ்சூரை விசை கொண்டு மண்டி மிக மேலும் பெருகுதலால் மதிமயங்கி என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியல அவருக்கு. பண்டை உறவு உணர்ந்தார்க்கு என்ன ஞாபகம்? அப்பதான் தன்னுடைய உறவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு யாரு? தன்னுடைய தமக்கையார் திலகவதியார். அதான் நாங்கள் 1320வது பாட்டுமா? 1320. பண்டை உறவு உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளராக, இல்லையா? தன்னுடைய தமக்கையாரை நினைத்து கொண்டவர்வார் அவர்களுடைய பால் ஊட்டுவான் தன்னை விட்டார் குறிப்புணர்த்த. என்ன செஞ்சாரு? தன்னுடைய சமையற்காரனை தன்னுடைய தமக்கையாரிடம் போய் தான் படுகின்ற துயரை சொல்ல வேண்டிய அமைப்பிலே அனுப்பிச்சு வச்சார். திலகவதியார் உளராக கொண்டவர்வார் ஊட்டுவான். வார்த்தையை பாருங்க, சேக்கலர் எவ்வளோ அருமையாக அந்த புலமை தமிழ் கொடுத்து. ஊட்டுவான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய முன்னாள் சித்தாந்த இயக்குனர் வைத்தியநாதன் அவர்களுக்கு கடைசியாக 23வது குருமுகா சரித்திரம் சித்தாந்தம் புகட்டும் செம்மலார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். சித்தாந்தம் புகட்டும் செம்மலார். சித்தாந்தம் தெரியும், செம்மலார் தெரியும். புகட்டும் என்ன அர்த்தம்? அவர் எவ்வளோ பெரிய ஆள். ஆதீனத்தில் கொடுக்குறாங்கன்னா காரண காரியெல்லாம் கொடுப்பாங்க, தெரியாமல் கொடுத்துருப்பாங்களா? ஒரு நாள் காலையில் ஒரு 11:15 மணி 11:30 மணி இதே நேரத்தில் பூஜை முடிச்சு உட்காந்துருக்கேன். ஃபோன் பண்ணார் ஆதி நம்முடைய வைத்தியநாதன் அவர்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு பட்டம் கொடுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியலையே, போற்றுதல்னா என்ன அப்படின்னாரு. அதாவது என்னையும் ஒரு பொருட்டாக ஒரு மதிக்கிற அளவுக்கு பெருமான் கருணை செஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியாதா? மடத்தில் தெரியாததா? என்னன்னு கேட்டார். இறைவனும் அவருக்கு அந்த வழியை காட்டவர் எனக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு குறிப்பு உணர்த்தார். என்ன? சரி, யான்கிட்ட போய் கேட்க உங்களுக்கு தெரியாது, தெரியலன்னு தான் அவங்ககிட்ட கேட்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, வீட்டில் சொல்லுவாங்களா பச்சை பிள்ளைக்கு பால் புகட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? பால் புகட்டுதல் தான், ஆனால் புகட்டுதல்னு சொல்லுவாங்க. புகட்டுதல் தான் என்னன்னா அந்த பிள்ளைக்கு தானே குடிக்க தெரியாது, எவ்வளோ வேணும்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. யார் போகணும்? அம்மா தான் புகட்டுதல் அப்படிம்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை தாய் உணவு, அது குறிப்பாக அந்த தனத்திலிருந்து பாதை புகட்டுதல் என்று சொல்வார்கள. அது மாதிரி நீங்கள் ஒன்றுமே தெரியாத எங்களுக்கெல்லாம் சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்தீங்களா? அதுக்கு தான் புகட்டும் செம்மலாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல சித்தாந்தத்தில், நீங்கள் தான் அந்த சித்தாந்தத்தை அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது மாதிரி தமிழில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சிறப்பு. இந்த ஊட்டுதல்ங்கிறது பல இடத்துல கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஆனால் அதை வினைப்பெயரை ஆக்கி சேர்த்து அங்கே பதிவு செய்து தான் வேலைக்காரனுக்கு கொடுக்காது. பார்த்தீங்களா? ஊட்டுவான், சாப்பாடு கொடுக்குறவன் அவன் தான் கூடவே இருக்கிறதுனால அவன் நாய்க்கு ருசியாக கொடுப்பான். அவனுடைய பழக்க வழக்கம் நல்லா தெரியும். கூடவே இருக்கக்கூடியவன் 24 மணி நேரம். அதனால தான் என்ன செஞ்சார்? எத்தனையோ பேர் இருக்கும்போது இவர் அனுப்பிச்சு வச்சார். மடத்தினுடைய தலைவர் தர்மசேனர் நினைச்சா யார் வேணாலும் அனுப்பிச்சு வைக்கலாம். பண்டாக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த பண்டா அக்காட்ட அன்புக்கு அடிவரியுமா? அப்போ யார் செய்யணும்? அன்போடு பணிவோடு இருக்கக்கூடியவன் அனுப்பணும். அதுக்கு தான் அந்த ஊட்டுவானை இல்லையா, சமையற்காரனை அனுப்பிச்சார். அடுத்த முறை அதை சொல்கிறார்.
எப்படி சொல்றாரு? ஆங்கு அவன் போய் திருவதிகை தனையடைய அருந்தவத்தார். யாரு? திரகவதியார். அருமையான தவம் செய்தவர், தம்பிக்காக வாழ்ந்தவர். இந்த தம்பி என்ன செஞ்சிட்டான்? வீட்டு விட்டு ஓடி போயிட்டான், வேறு வந்து போயிட்டான். அப்ப என்ன செய்யணும்? யாருக்காக வாழ்ந்தாரோ அவனை ஒரு நல்ல வாழ்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இல்லையா, கைவி விரதம் தான், வேடம் தான் பூண்டு இன்னும் இறைவனுக்கு தொண்டு செய்து ஒரு அருமையான தவத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அருந்தவத்தார் அப்படின்னார். எங்க இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு? எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அடுத்த வரியில பூங்கமள் நந்தவனத்தின் புறம்பனைய கண்டு இறைஞ்சி. நம்ம பார்த்தோம், திருவாரூரில் இருந்தாங்க, தம்பி மாற்று மதத்துக்கு போயிட்டான்னு சொல்ல ஊரை விட்டு பிறகு வந்தாச்சு. எங்க திருவதிகை வீரட்டான வந்தாங்க. கோவிலுக்கு எதிர்த்தையில நந்தவனம் அமைத்து திருமணம் அமைத்து பெருமானுக்கு அன்றாடம் செய்ய வேண்டிய துண்டுகளை, பூக்கைங்கரியங்களை இல்லையா, அலகிடுதல் வெளியிடுதல் போன்ற துப்புரவு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு வந்தான். யாரு? ஊட்டுவான். பூங்கமள் நந்தவனத்தின், அந்த நந்தவனத்துக்கு உண்மையில இப்ப எல்லாரும் அனுபவிக்க முடியல. கிராமத்தில் நான் இருந்தேன், அப்புறம் ஆர்ப்பாட்டமே கிடையாது அமைப்பு. பூ இருக்குன்னு ஒரு செடி 2 செடி வீட்டில் மல்லிகை செடி பிச்சி செடி இருந்தாலே போதும். காலையில் பார்த்தீங்கன்னா சிலது மாலையில் மலரும், சில காலையில் மலரும். தான் இருக்கிற இடம் தெரியக்கூடிய அமைப்பில் இந்த மனம் வீசுவது, பக்கமே ஒரு வாழிடம். அது மாதிரி இங்க பெருமானுக்கு சாற்றுவதற்காக நந்தவனத்தை அமைத்திருக்கிறார். அந்த நந்தவனம் எப்படி இருந்துச்சான்? பூங்கமள் நந்தவனத்தின் புறம்பு அணைய, அது பக்கத்துல வெளியே தோட்டம் எங்க இருந்துச்சு? வீட்டுக்கு முன்னாலே பின்னாலே இருக்கும். அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல வந்து நின்னா. யாரு? ஊட்டுவான். பூங்கமள் நந்தவனத்தின் புறம்பு வெளியே அணைய கண்டு, அந்த அம்மையாரை பார்த்து இறைஞ்சி வணங்கி. இந்த நிப்பாட்டுற இடத்துல கமா போட்டுக்கிட்டு நீங்க வீட்டில் படிக்கிறது நல்லா இருக்கும். பூங்கமள் நந்தவனத்தின் புறம்பனைய கண்டு இறைஞ்சி ஈங்கு யான். இங்க நான் வந்திருக்கேன். யாரு? உமக்கு இளையார். தரகுதியார் சொல்றார் இந்த சமயக்காரன். உமக்கு இளையார். அப்படி யாரு? உங்களுடைய தம்பி. உமக்கு இளையார் ஏவலினால் வந்ததன. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? உங்க தம்பியார் என்னை இங்க அனுப்பி இருக்கிறாங்க, அதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இங்கு யான் உமக்கு இளையார் ஏவலினால் வந்ததன. அவர் இதைத்தான் சொன்னார். உங்க தம்பி சொன்னாங்க, அதுக்காக நாங்க இங்க வந்தேன்னாங்க. முடிக்க கூட இல்லை. அடுத்த உடனே அந்த அம்மா அக்கா என்ன கேட்டாங்க? அவனுக்கு எதுவும் சங்கடம் உண்டோ, எதுவும் தீங்குளவோ? எப்போ சங்கடம் வந்தால் தான் சொந்தக்காரனை பார்ப்பன மாதிரி அக்கா இல்லையா, தாய்மை இல்லையா, பெண்ணல்லவா, இப்போ வந்திருக்கான் ஒருத்தன் ஆளை விட்டுருக்கான்னா அப்போ எதுவும் சங்கடத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கேள்வி கேட்குறேங்க? தீங்கு உழவோ, அவனுக்கு ஏதாவது சங்கடம் வந்துருச்சா? அவன் முடிக்கிற பேச்ச இங்கு யார் உமக்கிடையார் ஏவலினால் வந்ததன சொல்லித்தான் நிற்கிறான். தீங்குளவோ எனவன எனவினவ மற்றவனும் செப்புவான். உடனே என்ன சொல்றாரு? தொடர்ந்து பதில் சொல்றார் அந்த ஆள். இங்கு யார் உமக்கிடையார் ஏவலினால் வந்ததன தீங்குளவோ எனவினவும் மற்றவனும் செப்புவான் சொல்றான். கொல்லாது சூளை நோய் குடமுடக்கி தீராமை. என்ன வந்துச்சு? ஏதோ உயிர் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் சாகல, அவ்வளவுதான். உங்க தம்பியாரு சாகல. கொல்லாது சூளை நோய் உடல் முடக்கி, உடலை பூரா பின்னி எடுக்குது. தீராமை என்ன அர்த்தம்? எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த சூளை நோய் தீரவில்லை. சூளை நோய் உடல் முடக்கி தீராமை, எல்லாரும் கைவிட்டார். அவ்வளவுதான். மந்திரவாதியோ மருத்துவனோ விவரம் தெரிந்தவர்களோ அங்க சமண மடத்தில் இருக்கின்ற துறவிகளோ எல்லாரும் என்னாச்சு? கைவிட்டாச்சு. எல்லாரும் கைவிட்டார்.
இது செயல், இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க வேலை. என் முன் பிறந்த நல்லாழ்வாள் சென்று இயம்பி நான் உய்யும்படி கேட்டீங்கு அல்லாகும் பொழுதடைவாய் என்றார். என் ஒரு அருமையான நிகழ்ச்சி சொல்றார். கவனமா படிச்சேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சமயக்காரன்னு அனுப்பிச்சார். எப்ப அனுப்புவாரு? ஒரு நாளைக்கு உள்ள கடைசி சாப்பாடு எது? ராத்திரி சாப்பாடு இல்லையா? ராத்திரி சாப்பாடு எல்லாம் முடிச்ச பிறகு நீ எங்கள் அக்காட்ட போய் சொல்லி விவரம் கேட்டுட்டு வாங்க ராத்திரி அனுப்புகிறாரு. இப்போதான் சொல்கிறாரு, அப்படி நீ போனவன் அங்கே அதிகாரிகள் போய் சேருவான். அப்போ என்ன நடந்தானே போகணும். எங்கே இருந்தார்? பாடலி உத்தரத்தில் இருக்கார். கடலூர் நீங்கள் போனீங்க இல்லையா? கடலூர் என்ற தலம் அம்மையார் இருக்கக்கூடிய பக்கத்தில் 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருவதி வீரட்டானம் பண்ருட்டின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ ராத்திரி சாப்பிட்டு முடித்தோடனே அனுப்புகிறார். அக்காட்ட போய் சொல்லிட்டு எனக்கு உயிர்னு பொருட்டை கேட்டு வான்னு. நீ வரத கரெக்டாக சொல்கிறாரு, ராத்திரியில் வா, பகல வராதாங்க. ஏன்னா வேற யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? வயிற்றுக்கு எப்போ வந்தாச்சு, யாராலையும் தீர்க்க முடியல. இருக்கிறது வேறு சமயம், இன்னொரு சமயத்தில் உள்ள கொண்டு போய் சொல்லியிருக்கோம். நீ பகலில் வர வந்துட்டு எங்கே போட யாரும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பான் யாரும். அதனால் நீ வரும்போது எப்போ வரணும்? ராத்திரிக்கு வா. முதல் நாள் ராத்திரி போனவன் மறுநாள் காலையில் அம்மையாரை பார்த்துட்டு எல்லாம் கேட்டுட்டு எப்போ வரான்? ராத்திரிக்கு தான் வரான். அப்படி பாட்டை இப்போ பாருங்க, அருமையாக உங்களுக்கு புரியும். கண்டு கொல்லாது சூரியனோர் உடன்முடைக்கு தீராமை எல்லாரும் கைவிட்டார் இது செயல் என் முன்பிறந்த நல்லாழ்வார் சென்று இயம்பி. அதாட்ட போய் சொல்லு. என்ன செய்யணும்? சொல்லிட்டு நான் உய்யும்படி இந்த சூழலை தீர்க்கின்ற அளவிலும் சரி, ஒரு நல்ல வாழ்க்கையை நான் பெறுவதற்கு உண்டான உய்தல் தான் நல்ல வாழ்க்கையை பெறுவதற்கு. நான் உய்யும்படி கேட்டு, அக்காயிடம் கேட்டு, இங்கு மீண்டும் இங்கு வா. எப்ப வரணும்? அதான் 4வது வரை. அல்லாகும் பொழுதடைவாய். ராத்திரிக்கு வந்தா போதும், நீ பகல்ல வந்துடாத. யாரும் எங்கே என்னென்ன திரும்பி கேட்டுக்கிட்டு இருப்பான். எப்பவுமே நம்மளோட மனுஷனுக்கு என்னென்னா, நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையில தான் கண்ணாடி எங்கே போனாங்க, எதுக்கு எப்பயும் போக மாட்டாங்க, இன்னும் எங்கே போனாங்க. நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி தான் சிந்திக்கிறது நினைப்பு எப்பயுமே. அதான் சொன்னார், எவனாலும் கேட்பான், அவன் வேலைக்காரன், பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் என்ன செய்து ராத்திரிக்கோ ராத்திரிக்கு நிற்பான். இங்கு யார் எல்லோரும் கைவிட்டால் இது செய்ய முன்பிறந்து நன்னாள்வாள் சென்று எம்பி நான் உய்யும்படி கேட்டு இங்கு அல்லாகும் பொழுதனைவா என்றார் என்று அறிவித்தான். அக்காட்டிங் வில்லேஜ் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அந்த தீர்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு வழிமுறையை கேட்டுட்டு ராத்திரி தான் என்னை வர சொல்லியிருக்காரு. அப்போ தானே காலையில் போயாச்சு. காலையில் எப்போ போயிருக்காரு? பூப்பறிக்க நேரத்தில் போயிருக்காரு. காலை சாப்பாடு வேணும், மத்தியானம் சாப்பாடு வேணும், சாயந்தரம் தான் வரட்டு போகணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இவன் சமண மடத்தில் இருக்க வெளியே யாரும் பார்த்தாலும் என்ன எதுன்னு கேட்பான். அதனால் எல்லாம் இந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போகும். என்னச்சு ராத்திரி தான் என்னை வர சொல்லியிருக்காருன்னா அவனை அது வரைக்கும் வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? சாப்பாடு வேண்டிய பொறுப்பு யாருக்கு? வெளியே விடாமல் வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இவ்வளவு அருமையாக 2 வார்த்தையில அல்லாகும் பொழுது அணைவாய் சொல்லியிருக்கிறார். அப்ப அங்கேயே தங்கி அக்கா என்ன சொல்றா பாப்பமா என்று அவன் முன் கூறுதலும். இவ்வாறு சமயக்காரன் சொன்ன உடனே அக்கா சொல்றா, யான் அங்கு உன்னுடன் போந்து நன்று அறியா அமன்பாடி நன்னுகிறே எனும் மாற்றம் செப்புவார் இல்லையா? நன்று அறியாத தீமைகளே செய்யக்கூடிய அந்த அமணர்கள் வாழ்கின்ற சமணர்கள் வாழ்கின்ற அங்கு நான் வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நன்னுகிறேன் இல்லையா என்று அவன் முன் கூறுதலும் யான் அங்கு உன்னோடு போந்து இல்லையா நன்றறியா அமன்பாடி நன்னுகிறேன் எனும் மாற்றம். மாற்றம்னா குறிச்சுங்க மறுமொழின்னு அர்த்தம். கேட்டவங்க பதில் சொல்லும் இல்லையா, அதுதான் மறுமொழி. இங்கே மறு மாற்றம்ங்கிற மாற்றம். சென்று அவனுக்கு ஒரே என்று திலகவதியார் முடிய அங்கவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர் உரைத்தார். கதை ரொம்ப விரைவா சொல்றார். இயற்கையா நாடு வீடு படம்லாம் ஏகப்பட்ட நீட்டிட்டு கூட இந்த கதையை பற்றி ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறார். ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட
அந்த 14 வயதுக்குள்ள வாழ்வு கொஞ்சம் சொன்னாரு. இப்போ 61வது வயதுல தான் சைவத்துக்கு வாராரு. 80 வரை இவர் இருக்கிறார் இல்லையா? அதுவரை இவரை நீண்ட நெடிய அவருடைய வாழ்க்கை. இப்போ மற்ற இடத்துல சொல்லிங்க ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறார் பாருங்க. சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார் முடிய அன்று அவனும் அன்னைக்கு ராத்திரி மீண்டும் போய் புகுந்தபடி அவர் குறைத்தார். புகுந்தபடினா என்னது? நடந்ததை சொன்னான். போய் சொன்னது அக்கா சொன்ன பதில். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னார்? என்ன அவர் பதில் சொன்னாரோ அதை பூராமே மீண்டும் அக்காட்ட போய் சொன்னான். புகுந்தபடினா நடந்ததுன்னு அர்த்தம். சென்றவனுக்கு உரை என்று திலகவதியார் முடிய அந்தவனும் மீண்டும் போய் புகுந்தபடி அவர் குறைத்தான். இந்த வரக்கூடிய ஒரு 15 பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான பாடல். நிறைய செய்திகளை நாம் சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பில் சேக்கலார் பதிவு செஞ்சிருக்கிறார். அருமையான ஒரு அமைப்பு. வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், உதவி கேட்டு போனால் எப்படி இருக்கணும், அனுப்புறது யார் அனுப்பணும், எல்லாமே அனுப்பி சொல்லணும். நேரம் போய் நிற்பான் சில பேர். உன் தம்பி அனுப்பிச்சான், வாழ்க்கை வைத்தவரி நிறைய இருக்கான், உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. இப்போவே இவ்வளவு சாமர்த்தியமாக சொன்ன பிறகு கூட நாங்கள் வர விருப்பம் இல்லைங்கிறா. வர யார நீ வெளியே அந்த அம்மா திரும்பி சொல்லி. இப்போ வாழ்க்கை முறைகளில் எப்படி நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ வேண்டும் என்பது நுட்பமான செய்தி. சைவ சமயத்துக்கு உண்டான சில செய்தி நுட்பமாக அர்த்தம் சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த விழா முன்னுரை சொன்னேன். அவ்வார்த்தை கேட்டலுமே என்ன வார்த்தை? அக்கா என்னென்னலாம் சொன்னாங்களோ அவளுக்கு அப்படி வந்து சொல்லிட்டான். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர் வைதி. அவ்வளோதான். அப்படி சோர்ந்து போயிட்டாரு. என்ன நினச்சிப்பாரு? அக்கா என்ன இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க, இல்லை ஏதாவது மருந்து மாத்திரையாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சவருக்கு இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனுக்கு உடனே என்னாச்சு? அயர்வு எங்கி மிக்க துன்பம், மனதினால் தளர்ச்சி. அவ்வார்த்தை கேட்டதுமே அயர்வெய்து இதற்கு இனி யான் எவ்வாறு செய்வன் என. நான் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நம்பி இருந்த ஒரே நம்பிக்கையும் எங்கள் அக்கா தான். இந்த சூழ்நிலை நோயை மாற்றி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பான் என்று நினைத்தேன். அவர்களும் கூட இப்படி வரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று ரொம்ப கஷ்டம் என ஈசன் அருள் கூடுதலால் இல்லையா ஒவ்வா இப்புன் சமயத்து ஒளியா இத்துயருடைய செவ்வாறு திலகவதியா தாழ்வு சேர்வன் என. ரொம்ப முடியல, வரலேன்னு சொன்னவன ரொம்ப வருத்தமாய் போச்சு. ஆனால் அந்த சூரிய நோயும் தீரவில்லை. அப்போ அவருக்கு மனசில் ரொம்ப சங்கடமாய் போச்சு. அப்பதான் என்ன முடிவுக்கு வாராரு? ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். இதற்கு இனி யான் எவ்வாறு செய்வேன், என்ன செய்ய முடியும்? இதுவே பெருமானுடைய அருள், ஈசர் அருள் கூடுதலால் பெருமானுடைய திருவருள் ரொம்ப நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொன்னார் அக்காட்டையும்? முன்பே தவம் செய்ததின் காரணமாகவும் நீ வேண்டுதலின் காரணமாகவும் அவனுக்கு இப்போதே சூழநோய் கொடுத்தவனை ஆட்கொள்ளுவோம் அருளுகின்ற ஒரு அமைப்பு அவனுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? அதை சொல்றார். ஈஸ்வரன் கூடுதலா ஒவ்வா இப்புன் சமயத்து ஒளியா. ஒவ்வாத இப்புன் சமயம், இத்துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சமண சமயத்தை ஒவ்வாது நம்முடைய சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இந்த சமண சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. யாருக்கு அது தேவை? பொதுவாக மேலந்த வரையை பார்த்துக்கிட்டால துறவு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த மதம் வேணா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கலாம். ஆனா இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்கு சமண சமயம் உண்டா? இல்லை. அதான் சொல்றாரு, ஒவ்வா இப்புன் சமயத்து ஒளியா அதை நீங்கி இத்துயர் ஒழிய. என்ன துயர்? சூறை நோய் நீங்க. செவ்வாறு செம்மையான வழிகாட்டுதலை தரக்கூடிய. செவ்வாறுன்னா செம்மை, ஆறுனா வழிகாட்டுதல். பிரிச்சு எழுதிங்க, அப்பதான் நல்லா புரியும். வீட்டில் போன பொண்ணு செவ்வாறுன்னா செம்மையான, ஆறுனா வழிகாட்டு. ஆறுனா தண்ணி போற தடம் ஆறு, ஆறுனா வழி இல்லையா? செம்மையான வழிகாட்டுதலை உடைய திலகவதியார் தாழ் சேர்வன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை
வழிகாட்டுதலை செய்யக்கூடிய திலகவதியாரை போய் நான் சேர்வேன். அவர்கள்தான் ஒரு செம்மையான வழிகாட்டலை எனக்கு தர முடியும் அப்படின்னு ஒரு முடிவு வர. ஒவ்வா இப்புன்சமயத்து ஒளியா கமா இத்துயர் ஒழிய இந்த துன்பம் சூரிய நோய் துன்பம் நீங்க செவ்வாறு சேர்திலகவதியார் செம்மையான வழிகாட்டுதலை செய்யக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய திலகவதியார் தாழ் சேர்வன் என அவருடைய திருவடியை சேர்வேன் என்று ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்ப எடுத்த மன கருத்து உய்ய என்ன ஒரு எண்ணம் ஒரு முடிவுக்கு வந்தாரோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற அளவிலே இல்லையா, எடுத்த மன கருத்து உய்ய எழுதலால் எழுமுயற்சி அடுத்ததுமே இல்லையா. அப்ப இனிமே என்ன செய்யணும், ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, அக்காவோட தான் போகணும், அங்கதான் போகணும், இது சமண மடத்தில் இனிமே இருக்க முடியாது, ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. எடுத்த மன கருத்து உய்ய எழுதலால் எழுமுயற்சி அடுத்ததுமே. அப்ப அடுத்த நடவடிக்கை என்ன, மடத்தை விட்டு புறப்படணும், சைவ சமயத்துக்கு சேரணும், அக்காவோட போக சேரணும். அந்த எழுமுயற்சி அடுத்ததுமே அந்த உடனேயே என்ன ஆச்சா, அயர்வு ஒதுங்கி. எப்ப நான் அக்காவை பார்க்க போகணும் சைவ சமயத்துக்கு போகணும்னு நினைச்சேன் அந்த மாத்திரத்திலேயே என்ன நீங்கிச்சா, அயர்வு ஒதுங்கி. தன்னுடைய கலப்பு இல்லையா, ஒரு அயர்வு ஒரு துன்பம் அப்பவே நீங்கி போச்சு. எப்ப ஒரு அம்மக்கா வரமாட்டேன்னு சொன்ன உடனே எப்படி இருந்தாருன்னு சொன்னாரு, அயர்வெய்தினார். இப்ப அக்காவை பார்க்க போகணும்னு ஒரு முடிவு பண்ணி பிறப்பிட்டாச்சு. அவ உடனே என்ன ஆச்சுன்னா, இவருக்கு மனதில் உள்ள தளர்வு ஒரு களைப்பு அயற்சி நீங்கிச்சான் இல்லையா. அயர்வு ஒதுங்கி திருவதிகை அணைவதற்கு, அக்கா இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானத்துக்கு போய் சேர்வதற்கு, அணைவதற்கு போய் சேர்வதற்கு அடுத்த 2 வரி தான் நம்ம அருமையான வரி, நம்ம கவனமா பாருங்க. என்ன செஞ்சாராம், உடுத்து உழலும் பாய் ஒழிய. என்ன ஆடை உடுத்திருக்காராம், பாய். ஆடையும் கிடையாது அவங்களுக்கு, அது தெரியுமில்ல, ஆடையும் கிடையாது. சில நேரங்கள்ல பாய் தான் உடுத்திருப்பாங்க, சில நேரங்கள் பின்னால சொல்ற எத்தனை வந்திருக்கு. உடுத்து உழலும் பாய் ஒழிய, உடுத்தி இருந்த பாயத்து கீழே எரிஞ்சிட்டார். ஒரு குண்டிகை ஒழிய, கையில தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த குண்டிகை பாத்திரம் ஒன்று வச்சிருப்பார், அதையும் கடைசியாச்சு. ஒரு குண்டிகை ஒழிய, அதையும் தூக்கி போட்டாச்சு. தொடுத்த பீலியும் ஒழிய, கையில ஒரு பீலி கத்த வச்சிருப்பாரு, மயில் பீலி கத்த. எதுக்கு, எங்க போய் கீழே உட்காரணும்னா தூத்துட்டு தான் உட்காரணும், எனக்கு எறும்பு ஈ இருக்கும், அது மேல நாம போய் உட்கார்ந்து அது சுத்தரக்கூடாது. கொல்லாமையை முழுமையாக பின்பற்றக்கூடிய சமணர் அல்லவா, கையில என்ன வச்சிருக்கான், மயில் பீலி கட்டை வச்சிருக்கிறான், அதை என்ன செஞ்சாரு, தூக்கி போட்டாச்சு. உடுத்துழல் பாய் ஒழிய, உரியொரு குண்டிகை ஒழிய, தொடுத்த பீலியும், தொடுத்தனா என்னது, பீலி ஒவ்வொன்றா இருக்கும் சேர்த்து கட்டியது, தொடுத்த பீலி ஒழிய போவதற்கு துணிந்து எழுந்தார். துறவி மடத்துல இருக்காரு, தலைமைப்படத்தில் இருக்காரு, அப்ப என்ன இருக்கும், தனியாக இருக்கும் இல்லையா, தலைமை இல்லையா. அதனால ஒரு முடிவோடு அக்காவை பார்ப்பதற்கு சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை செல்வதற்காக துணிந்து எழுந்தார். என்னென்ன விட்டுட்டு போயிருக்காரு பாருங்க. நான் அடுத்த வகுப்புல சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த எப்படி மடத்தை விட்டு வெளியே போனாரு, வெளியே போகும்போது என்ன ஆடை உடுத்தி இருந்தாரு, என்ன ஆடை சைவர்களுக்கு உண்டு, இவ்வளவையும் குறிப்பிடுறார் சேகரார். பொய்தருமால் உள்ளத்து புன்சமணர் இடங்கழிந்து. ஒன்றில சமணர்கள் வாழ்கின்ற அந்த இடத்தை விட்டு கழிஞ்சு போனாராம். சமணர்கள் யாரு, ஒரு குறிப்பிட்டார, பொய்தருமால், பொய்யை மெய்யாக நினைக்கும் உள்ளம் இல்லையா, பின்பற்றது பூரா பொய்மை. ஆனா எப்படி நடப்பாங்க, உண்மையா இருக்கிற மாதிரி நடப்பாங்க. என்ன உண்மையா நடக்கிறவங்க, உயிரை கொல்லக்கூடாதுன்னு கொல்லாமையை முதன்மையில் வைத்திருப்பார்கள். ஆனா செய்யறது பூரா என்னது, பிற உயிர்களை கொல்லுவது. அதுதான் சொல்றாரு, பொய் தரு மால் உள்ளத்து, பொய்மை மெய்யால் நினைக்கும் உள்ளம் புன்சமணர்.
துல்லிய இழிவான கடைக்கக்கூடிய கீழ்மை குணங்கள் உடையவர்கள். அப்படிப்பட்டவர் இருக்கின்ற அந்த இடத்தை விட்டு இவர் கழிந்தார்கள். பொய்தருமார் உள்ளத்து புன்சமணர் இடங்கழிந்து, இந்த இடத்தை நீக்கி, சமணர்கள் வாழ்கின்ற இடத்தை நீக்கி எங்க போனாரு? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்றார். மெய்தருவான், உண்மையை தருகின்ற, உயிருக்கு இறுதியான வீடு வெற்றி தருகின்ற, திருவடி பேரை தருகின்ற, பிறப்பில்லாத பெருவாழ்வை தருகின்ற சைவ நெறிக்கு சென்றார். மெய்தருவான் நெறியடைவார் இல்லையா? உண்மை மெய்னா என்னது? உண்மையை தரக்கூடியது. உண்மை என்னது? உயிருக்கு அழிவு கிடையாது. அழிவு கிடையாத இந்த உயிர் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிறப்பில்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறப்பு துன்பத்தை தரக்கூடியது. பிறப்பில்லாத பெருவாழ்வு என்றால் எது? வீடு பேரு, திருவடி பேரு தான். அதைத்தான் சொல்ற. மெய்தருவான் நெறியடைவார். அப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு போனோம். உடுத்தி இருந்த பாயை தூக்கி எறிஞ்சாச்சு, கையில் உள்ள ஒரு குண்டியை தூக்கி எறிஞ்சாச்சு, பீலியை தூக்கி எறிஞ்சாச்சு. அப்படியே வெளியே போக முடியுமா? அம்மனத்தோட என்ன செய்யறாரு பாருங்க, எதை உடுத்திட்டு போறாரு பாருங்க. வெண்புடவை மெய் சூழ்ந்து. நாம இன்னைக்கு காவி காவின்னு நிறைய பேர் நிற்காங்க சைவ சமயத்தில், இந்துக்கள்ல, துறவிகள்ல. சைவத்திற்கு உண்டான, துறவிகளுக்கே உண்டான இந்த ஆடை என்ன ஆடை தெரியுமா? வெண்புடவை, வெண்மையான ஆடை தான். ராமலிங்க அடிகளார் அதைத்தான் இன்றைக்கு அவருடைய வாரிசுகள் அதை படித்து விடுகிறார். கோபுரம் நிறைய தடவை சொல்லியிருக்கு. ஏன் வெண்புடவை? கலர் காவியெல்லாம் ஏன் அவங்ககிட்ட இல்லை. வெண்மையில ஒரு சிறிய கரை பட்டாலும் கூட அப்படியே வெளியே தெரியும். இப்ப என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தோடு வாழ்கின்றவர்களை, நிறைவான ஒழுக்கத்தோடு வாழ்கின்றால் தெரிவதற்கு உண்டான வைக்கிற வெண்புடவை, வெண்மை. காவி உடுத்திருக்கீங்க, கருப்பு கலர்ல உடுத்திருக்கீங்க, சோப்புல உடுத்திருக்கீங்க, பச்சையில உடுத்திருக்க, நீலத்தில் உடுத்திருக்கீங்க. என்ன அர்த்தம்? செய்த தவறு கரை வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய அமைப்பிலே உள்ளவர்கள். அப்ப சைவத்திற்கு இன்னைக்கு தான் பாடல் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி பலமுறை கூட ஓபல சொல்லியிருக்கேன். சைவர்கள் உடுத்த வேண்டிய உடை என்னது? கை பெண்ணுக்கும் நமக்கு என்ன புடவை கொடுத்தாங்க? இன்னைக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம். நிறைய கணவனை இழந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது வெண்மை ஆடை தான். அவருடைய ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு பரிசாற்றுகிற அமைப்பில் அருமையான ஒரு அமைப்பு. சரி, இந்த வெண்புடவை எப்ப? 4 முழ வேஷ்டிங்க, 8 முழ வேஷ்டிங்க. இப்ப சேக்கலார் என்ன பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. அதுல வெண்புடவை மெய் சூழ்ந்து, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் கூட வெளியே தெரியாத அமைப்பில் அந்த வெண்புடவை வெள்ளையில் சூடியிருக்க வேண்டும். ராமலிங்க அப்படி தலை முதுக்கொண்டு அவள் முகம் மட்டும்தான் தெரியும். பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே மிக அதிகமான அமைப்பில் திருமுறைகள் மேல் பற்று, தில்லை ஆழ்வார் மேல பற்று. எனக்கு தெரிந்த அளவில் நான் கேட்டுக்கொண்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இணையான வேற யாருமே கிடையாது. திருமுறைகள் மேலும் தில்லை ஆடல்வல்லான் மேலும் ராமலிங்க அடிகளாரை போன்ற பற்று, ஒரு நெருக்கம் உடையவருக்கு யாரும் கிடையாது. அவருடைய வழிமுறைகள் மாறுவதற்கு காரணமாக இருந்தது தில்லையில் நடைபெறுகின்ற அந்த வழிபாட்டு முறைகளிலே அந்த நீச்சலுடைய ஆதிக்கம் தான் அவரை ஒதுக்கி வைத்தது. ஏன் போய் அவன்கிட்ட போய் சண்டை விட்டு கிடப்பாங்க? என்னையே தெரிவி சொல்றாங்க இல்லையா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. சார் ஒரு மாதிரியான ஆசாமி, நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாருங்களா. சில சமயத்தில் பார்த்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த ராமலிங்க பின்னால போனதுனால வந்ததோ என்னமோ தெரியல. உண்மையை சொல்றதுனால என் மக்கள் இறை வழிபாட்டிலே இன வேறுபாடோ, ஜாதி வேறுபாடோ, மொழி வேறுபாடு கிடையாது என்பது உண்டு. ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம வழிபாட்டு முறைகள் என்ன இருக்குது? அதுதான் இருக்கிறது. என்ன சொல்றாரு? வெண்புடவை மெய் சூழ்ந்து கைதருவார் தவையூன்றி. இது படிக்கும் போது அருமையா தெரிஞ்சிச்சு. இந்த வயிற்று வலியோட என்ன பாடுபடுத்தி இருக்குன்னா 60 வயசு தான். அடுத்தால பிடிச்சிட்டு போகக்கூடிய அமைப்பு கிடையாது தான். வயசு 60 வயசு அடுத்தால கை பிடிச்சி போகணுமா? தேவையில்லை, தானே நடந்து போன கெடுத்த சிக்க வச்சுட்டு போயிடலாம். ஆனா இங்க என்ன செய்யறாரு? எப்படி போனாராம்?
திருநாவுக்கரசர் இன்னும் ஒரு மனிதரை கையூன்றி தோல் பிடித்துக் கொண்டு சென்றாராம். காரணம் என்ன? சூரிய நோயினுடைய ஆற்றல் வலி தாங்க முடியாமல் அவர் என்ன செஞ்சாராம்? பாட்டம் கைதருவார் தமையூன்றி. கையை பிடிச்சு கூட்டிட்டு போறவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு அணைத்துக் கொண்டு இவர் செல்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு சூரிய நோயுடைய வலி இருக்கு. அதான் அந்த பாட்டில் அந்த பாட்டு பாடினார். கூற்றாயினவார். நம்ம நினைக்கும் அந்த புலமைய அவர் பாடிய பாட்டை ரசிச்சோமே தவிர இவ்வளவு வலி இவர் பட்டுக்கான்னு யாராவது நினைச்சோமா? எப்படி சொன்னாரு, எவ்வளவு வலி, அப்படித்தான் நினைச்சோமே தவிர இந்த வலியை திருநாவுக்கரசு பெருமான் பெற்றாரா அப்படின்னு வருந்துவதான் ஒரு நல்ல அடியாருக்கு அடையாளம் இல்லையா? கைதருவார் தமையூன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அருமையான வார்த்தை. அல்லாகும் போது வருவாய்ன்னு சொன்னாய். மெய்தருவான்னா யாரு? உண்மையை முத்தி பேரி தரக்கூடியவன் சொன்னேன். வெண்புடவைன்னாரு, கைதருவார் தமையூன்றின்னாரு. அடுத்த ஒரு வார்த்தை போடுறாரு, மடத்தை விட்டு எப்ப கிளம்புனாராம்? காணாமே, யாருமே பார்க்காத நேரத்தில். ராத்திரி 12 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கிடுவாங்கல்ல, அசந்து தூங்கிடுவாங்கல்ல. 12 to 2, 12 to 3 தான் நிறைய தவறுகள் நடப்பதற்கும் திருடுகள் நடப்பதற்கு காரணம். மனிதர்கள் ரொம்ப உடலால் ஓய்வு பெற்றிருக்கிறதுக்கான அந்த காலம் தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருடை எப்போ வரணும்? இப்போ தான் வருவோம். 12 to 4. அது மாதிரி எப்போ புறப்பட்டாராம்? யாருமே பார்க்காத நேரத்தில். கைதருவார் தமையூன்றி காணாமே இரவின்கண். அந்த ராத்திரியிலேயே புறப்பட்டாச்சு, அதிகாலையில் இல்லை, ராத்திரியிலேயே. எங்க? செய் தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்றடைவான். டக்குன்னு முடிச்சிட்டார். என்னாச்சு? ராத்திரியே புறப்பட்டு மாதவத்தை செய்யக்கூடிய அம்மை தமக்கையார் திருவதியில் இருக்கிறார். செய்த மாதவம் வினைத்தொகைமாங்கல்ல, செய்த செய்யும் செய்ய போகின்றார், செய்து கொண்டே இருக்கிறார் அம்மையார். அவர்கள் வாழுகின்ற திருவதிகை சென்றடைந்தார். செய்தவ மாதர் வாழும் திருவதிகை சென்றடைந்த 4-5 பாடல்களை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நல்ல அடியார்கள், ரொம்ப ஈடுபாடோடு கேட்கின்ற அடியார்கள் சைவ சமயத்துடைய பெருமை அருமையாக சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சுரவி வைத்து அலங்கனலும்